கோவக்காய் வறுவல். கோவக்காய் பற்றி நம்ம ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா வீட்டுக்கு வீடு நீரிழிவு நோயாளிகள் இருக்கிறதால நமக்கு கோவக்காயோட மகத்துவத்தை தெரிஞ்சு வச்சுருக்கோம். கோவக்காய் ஒரு அற்புதமான காய். உங்களுக்கு கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது, நல்ல ஊட்டச்சத்து உள்ளது, நல்ல இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது, நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடியது, உங்களோட அந்த குடலில் இருக்கிற கழிவுகளை கொஞ்சம் சுத்தம் பண்ணக்கூடியது. கண்டிப்பாக இந்த கோவக்காயை நாம் வாரம் ஒரு முறையாவது எல்லா நபர்களுமே எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளரிக்காய் இனத்தை சேர்ந்தது. அதனால் கொஞ்சம் நறுக்கு அப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம அதை பொடி பொடியாக அரைஞ்சு கொஞ்சம் புளி போட்டு ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த காய்கள் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு இளம் பச்சையில் எடுத்துக்கோங்க. அது ஓரளவுக்கு பழுக்காத காய்களாக நமக்கு கிடைக்கும். பழைய காயை நம்ம இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் பழுக்க ஆரம்பிக்கும். பழுத்தது ருசியும் இருக்காது. அதனால் வெளிர் பச்சையாக எடுத்துக்கலாம். இது போல் பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெட்டாக இருந்தால் ஓகே தான், போட்டுக்கலாம். நம்ம அங்கே காமிக்கிற பாருங்கள், அவ்வளோ ரெட்டாக இந்த அளவுக்கு இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து தாளித்து வருது. பொடி பொடியாக காய்களை அரிஞ்சு வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயம் 10 வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சுக்கிறோம். அரை நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். கடுகு தாளித்தோன்னே வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். அது 80% வதங்கி வரணும். இப்போ காய்களை போட்டுக்கலாம். இது ஒரு 300 கிராம், 1/4 கிலோ, கொஞ்சம் கூட இருக்கும். நல்லா பெரட்டி கொடுத்துடலாம். உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வைக்கும்போது அது இன்னுமே உப்பில் வெந்து வரும். கத்திரிக்காய் கூட இந்த சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். வெறும் உப்பு மட்டும் போட்டு மூடி வச்சிடணும் 2 நிமிஷம். இப்போ திறந்து பார்த்து புளி தண்ணியை அதில் விட்டுடுறோம். இப்போ நல்லா புளியை அப்சர்வ் பண்ணிக்கும், உப்பை அப்சர்வ் பண்ணிவிட்டு புளியை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ கிளறி கொடுக்குறோம். நல்லா பரத்தி விட்டு மூடி வச்சிட்றோம். இது 1 நிமிஷம். இப்போ எடுத்துட்டோம். இப்போ காரம் சேர்க்கணும் இல்லையா? வரமிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் பத்தலை. ஒரு 20% அனல்லே தான் அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. இது ஒரு 3 நிமிஷம் கழித்து நமக்கு சாப்பிட்றதுக்கு சரியான பதத்தில் வந்துடும். கருவேப்பிலை போட்டுருங்க. மல்லித்தலை இருந்தால் கூட போடுங்க. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் சாயந்தர நேரத்தில் ஒரு 1/2 கப் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம்.